My dear students and parents, this is Daniel and welcome back to Vision. தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் இருக்குதா சார் அப்படிங்கிற கேள்வி நிறைய மாணவர்கள் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. ஸோ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் இந்த வருஷம் செகண்ட் ரவுண்ட்லேயும் ஃப்ரீ எக்ஸிட் இருக்கிறதாக ப்ராஸ்பெக்டஸில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஃப்ரீ எக்ஸிட்னா என்ன, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது என்ன, எப்படி அதை யூஸ் பண்ணுறது, செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது என்ன, யார் அதை யூட்டிலைஸ் பண்ணலாம், அதை யூட்டிலைஸ் பண்ணுறதுனால என்ன பிரச்சனைகள் இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை வராது, ஆனால் உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். ஸோ அதனுடைய உள்ளான அர்த்தத்தையும் இந்த ஃப்ரீ எக்ஸிட் செகண்ட் ரவுண்டில் விடுவதில் எத்தனை மாணவர்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் இதில் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டு கிடச்சா அங்கே சேரலாமா, தமிழ்நாட்டிலையும் ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஆல் இண்டியா கோட்டா டீம்டில் கிடச்சா நான் அங்கே போயிடலான் இருக்கேன், அல்லது தமிழ்நாட்டில் நான் நினைக்கிற காலேஜ் கிடச்சா தமிழ்நாட்டில் வந்துடலான் இருக்கேன். இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு குழப்பமான நிறைய பெற்றோர்கள் அப்படிங்கிறது காணப்படுறாங்க. அந்த மாதிரியான பெற்றோர்களுக்கு இந்த கேள்வி உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட், செகண்ட் ரவுண்ட் கடந்த ஆண்டு வரைக்கும் லாஸ்ட் இயர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ரவுண்டில் இருந்து தெர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட் இன் தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஆஸ் வெல் அஸ் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். இந்த ஆண்டு ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்ட் ஃப்ரீ எக்ஸிட் கிடையாது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மட்டும்தான் ஃப்ரீ எக்ஸிட். பட் வென் வி கம் டு தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸிட். ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னா என்னென்னா, உங்களுக்கு ஒரு காலேஜ் கிடச்சிருக்கும், அந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சேரலாம், பிடிக்கலைன்னா நீங்கள் சேராமல் கூட விடலாம் அப்படிங்கிறதா ஃப்ரீ எக்ஸிட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற நடைமுறையை பின்பற்றுவதற்கு, இந்த ஃப்ரீ எக்ஸிட்டை அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவும் செய்யாமல் இருந்தீங்கனாலே போதும். அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ண வேணாம், காலேஜுக்கு போய் ரிப்போர்ட் பண்ண வேணாம். இட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கன்சிடர் அஸ் அ ஃப்ரீ எக்ஸிட். நீங்கள் அதுவாகவே நீங்களே பை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் பி கன்சிடர் அஸ் அ ஃப்ரீ எக்ஸிட் கேண்டிடேட். நீங்கள் எந்த விதமான பிரச்சனையும் எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்போ செகண்ட் ரவுண்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டில் ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறது இருக்குது. நான் உங்களுக்கு அதை தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய வெப்சைட்டில் கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்லேருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸ்னுடைய செகண்ட் ரவுண்டுக்குரிய ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ செகண்ட் ரவுண்டுடைய ஃப்ளோ சார்ட்டில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ பாருங்களேன், நம்ம கவுன்சிலிங் ப்ராசஸ் எடுக்குது, ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் கிடைக்குது, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சீட் அலாட்மெண்ட். இஃப் அலாட்டட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பேமெண்ட் ஆஃப் டியூஷன் ஃபீ, ஃபீஸ் ரெசிப்ட் அண்ட் தென் அவங்க அட்மிஷன் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு அவங்க ஜாயின் பண்ணிட்டு போகிறாங்க. ஒருவேளை அந்த காலேஜ் பிடிக்கலைன்னா ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் அப்படிங்கிறதும் இருக்குது, அவங்க ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிறத யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். த சேம் கேண்டிடேட் அவங்களுக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா அவங்க எந்த விதமான இதுவும் பிரச்சனை இல்லை, அவங்க செகண்ட் ரவுண்டுக்கு எலிஜிபிள் ஆகிடுறாங்க, சீட்டு கிடைக்காத மாணவர்கள். இப்போது செகண்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஆரம்பிக்கிறது. இந்த செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் போது செகண்ட் ரவுண்டில் எதெல்லாம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வேக்கன்சி, ஆக்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறத விடுவாங்க. நியூலி ஆடட் சீட்ஸ், ஏதாவது சில கல்லூரிகள் புதுசாக உள்ளே வந்தாங்கன்னா அந்த சீட்ஸை காட்டுவாங்க. வேக்கன்ட் சீட், ஆக்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறத காட்டுறதாக சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், விர்ச்சுவல் வேக்கன்சிஸ். இந்த விர்ச்சுவல் வேக்கன்சி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எத்தனை பேர் அப்கிரேடேஷன் போகிறாங்களோ அந்த கவுண்ட்டை விர்ச்சுவல் வேக்கன்சியில் காமிக்க போகிறாங்க. First round choices submitted by the candidate will be treated as null and void. Fresh choice to be submitted for seat allotment round 2 is mandatory. அப்போ ஃப்ரெஷ் அலாட்மெண்ட், ஃப்ரெஷ் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நீங்கள் செகண்ட் ரவுண்டுக்கு கொடுக்கணும். அண்ட் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொடுத்த சாய்ஸஸ் எடுத்துக்க மாட்டாங்க, 3 விஷயம் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த சீட் கிடைக்குது ஃபர்ஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு சீட்டு கிடைக்குது அப்படின்னா, ரவுண்ட் 2 சீட் அலாட்மெண்ட்டில் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, புதுசாக சீட்டு கிடச்சிருக்கு சார் அப்படின்னா நீங்கள் காலேஜில் போய் டியூஷன் ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிக்கலாம். டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு காலேஜில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மற்ற ஃபீஸெல்லாம் பே பண்ணி அட்மிஷன் போட்டுக்கலாம். ஒருவேளை ரீஅலாட்டட் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண வேண்டியதில்லை, சின்ஸ் ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க. அப்போது அந்த டியூஷன் ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்லி செகண்ட் ரவுண்ட் காலேஜுக்கு போயிடும். காலேஜ் ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கட்டியிருக்கிற ஃபீஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் அங்கே ஃபஸ்ட் ரவுண்டில் நீங்கள் கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் திரும்ப வாங்கிட்டு, அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு எந்த காலேஜ் கிடச்சிருக்கோ அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இல்லை சார், எனக்கு செகண்ட் ரவுண்டில் நான் ஆல் இண்டியா கோட்டாவும் அப்ளை பண்ணியிருக்கிறேன், தமிழ்நாடும் அப்ளை பண்ணியிருக்கிறேன், இங்கே தான் பிரச்சனை ஆகுது. நான் ஆல் இண்டியா கோட்டா போட்டிருக்கேன், தமிழ்நாடு போட்டிருக்கேன், கேரளா போட்டிருக்கேன், கர்நாடகா போட்டிருக்கேன், சென்டாக் போட்டிருக்கேன், இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் நான் அப்ளிகேஷன் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு இருக்கக்கூடிய சில பேரண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அப்போது அப்படிப்பட்ட மாணவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல தான் சேர முடியும். ப்ராக்டிகலி ஸ்பீக்கிங் ஏதாவது ஒரு இடத்துல தான் உங்களுடைய பையனோ பொண்ணோ சேர்ந்து படிக்க முடியும். அப்போ உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு, உங்களுக்கு பிடிச்ச சீட்டு ஏதோ ஒரு ஸ்டேட்டில் இருக்குது, அது ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்குது அப்படின்னா அந்த காலேஜில் சேர்றதாக இருந்தால் தமிழ்நாட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாட் ஜாயின்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்குது. இந்த நாட் ஜாயின்ட் அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட்டில் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஃப்ளோ சார்ட்டின் அடிப்படையில். அண்ட் இதுக்கு ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது, அதை நான் அடுத்த ஸ்லைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன்.
அந்த நாட் ஜாயின்ட் அப்படின்னா நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணக்கூடாது. அண்ட் கல்லூரிகளுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா சேரக்கூடாது. அப்படி சேராமல் இருக்கிறீங்க அப்படின்னா ஃப்ரீ எக்ஸிட்டாக அசியூம் பண்ணிப்பாங்க. உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகாது, உங்களுடைய டியூஷன் ஃபீஸ் ஃபோர்ஃபீட் ஆகாது, எல்லாம் ரீஃபண்ட் வந்துடும், கொஞ்சம் லேட் ஆகும். ஆனால் உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காலேஜில் சேர போகிறீங்க. சீட்டு கிடைக்கல அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தேர்ட் ரவுண்டுக்கு நீங்கள் போயிடலாம். இப்போ இதுக்கு ஒரு க்ரைட்டீரியா இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போது இது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி ரிலீஸ் பண்ண கவர்மெண்ட் கோட்டா ப்ராஸ்பெக்டஸில் பேஜ் நம்பர் 38 செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம இருக்கிறோம். இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பாருங்களேன். இப்போ வந்து candidates who have registered in round 1 and did not get any seat allotted are not required to register again. இப்போ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடைக்கலைன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்டு பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஆனால் எனக்கு சீட்டு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் திரும்ப ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஆல்சோ candidates who have not reported in round 1 need not register again. நான் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சது ஆனால் நான் ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டுனேன் அப்படின்னா நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். Candidates who have joined in the seats and wish to offer upgradation need not register again. நான் சீட்டு கிடச்சிருச்சு, சேர்ந்துட்டேன், ரியல் அக்கௌண்ட் போகிறேன், நீங்களும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியதில்லை, டேரெக்டாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிக்கலாம். இப்போ செகண்ட் இது பாருங்கள், பாயிண்ட் பி. Fresh registration is permitted in this round for those candidates who have not registered in round 1. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ரிஜிஸ்ட்ரேஷனே நான் பண்ணல சார் அப்படின்னா ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத அலோவ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ரெஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத எதை மீன் பண்ணுறாங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டில் பெயர் வந்த மாணவர்கள், தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியினுடைய கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, நீங்கள் எந்த இதுக்கு அப்ளை பண்ணீங்களோ அதில் ரேங்க் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அந்த கன்சர்ன் கவுன்சிலிங்க்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா புதுசாக கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பார்ட்டிசிபேட்டே பண்ணலனா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கவர்மெண்ட் மட்டும்தான் போட்டிருக்கேன் சார், நான் கவர்மெண்ட் காலேஜஸ் 37 காலேஜஸ் போட்டேன், இப்போ நான் SF போட முடியுமா அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷனில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஆட் பண்ணிக்கலாம். 30,000 rupees நீங்கள் வந்து செக்யூரிட்டி டெபாசிட்டாக போட்டுக்கலாம். நான் மேனேஜ்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணல சார், நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுடைய ரேங்க் லிஸ்ட்டில் என்னுடைய பேர் இருக்குது அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு 1 lakh பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். ஆனால் ரேங்க் லிஸ்ட்டில் பேர் இருக்கணும். மேனேஜ்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில் பேர் இல்லை அப்படின்னா உங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம். Candidate who wish to retain the seats who don't want a change in the college need not participate in the round. எனக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருக்கு, அந்த காலேஜே எனக்கு ஓகே சந்தோஷம், நான் இதிலே படிக்கலான் இருக்கிறேன் அப்படின்னா செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட்டே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போது இந்த பாயிண்ட் பாருங்கள். இஃப் அப்கிரேடட் இன் round 2 the candidate has to relinquish the seat from round 1 and join in round 2 allotted seat. செகண்ட் ரவுண்டில் சீட் கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும், ரிசைன் பண்ணிவிட்டு அண்ட் தென் அங்கே சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு செகண்ட் ரவுண்டில் கிடச்ச காலேஜில் போய் சேரணும். round 2 சாய்ஸ் ஃபில்லிங் will follow the registration and candidates who wish for upgradation. Unallotted candidates and not joined candidates have to fill their choices. இப்போ வந்து அப்கிரேடேஷனுக்கு போகிற மாணவர்கள், அன்அலாட்டட் சீட்டே கிடைக்கல, ஃப்ரெஷ் அலாட்மெண்ட்டுக்கு வரேன் அப்படிங்கிற மாணவர்கள் எல்லாருமே சாய்ஸஸ் அப்படிங்கிறது போடணும். And it will follow the registration of the candidates. And candidates should be careful while choice filling and it is advisable to choose preferred colleges only அப்படின்னு சொல்லி அவங்களே சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த காலேஜில் சீட்டு கிடச்சா சேரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் போடுங்க. சீட்டு கிடச்சி நான் சேராமல் போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு வேளை முடிவெடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீ எக்ஸிட் விடுறேன், செகண்ட் ரவுண்டில் நான் ஃப்ரீ எக்ஸிட் விட போகிறேன் அப்படின்னா என்ன நடக்குங்கிறத கடைசியில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து கேண்டிடேட் இதெல்லாம் விட்டுடலாம். இந்த பாயிண்ட் பார்த்துடலாம். இஃப் த கேண்டிடேட் has not joined, candidate can discontinue the course before the stipulated resignation date அப்படின்னு சொல்லி ஒரு டேட் சொல்லியிருக்கிறாங்க. இந்த stipulated resignation date அப்படிங்கிறது வந்து அவங்க தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டியிலேருந்து ஒரு டேட்டை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணுறதுனா ரிசைன் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு ரெசிக்னேஷன் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணிங்கன்னா ஃப்ரீ எக்ஸிட், உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் போகாது, ஃபோர்ஃபீட் ஆகாது, டியூஷன் ஃபீஸ் ஃபோர்ஃபீட் ஆகாது, எல்லாமே உங்களுக்கு ரீஃபண்ட் வந்துடும். பட் இஃப் யூ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் இன் த தேர்ட் ரவுண்ட் யூ ஆர் ஆல்சோ எலிஜிபிள், அதுக்கும் நீங்கள் எலிஜிபிள் தான், சரிங்களா? தீஸ் கேண்டிடேட்ஸ் வில் பி எலிஜிபிள் டு அட்டெண்ட் த சப்சிக்வெண்ட் ரவுண்ட்ஸ் ஆஃப் த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இஃப் த கேண்டிடேட் ஹேஸ் ஜாயின்ட் பட் டிஸ்கண்டினியூட் த கோர்ஸ் ஆஃப்டர் த ஸ்டிப்புலேட்டட் டேட் ஆஃப் ரெசிக்னேஷன் he or she will be eligible to attend the round 3 of online counseling for the academic year, but they will have to forfeit the registration fee and security deposit paid by him or her. அப்போது செகண்ட் ரவுண்டில் இந்த ஸ்டிப்புலேட்டட் டைமை தாண்டி நீங்கள் ரிசைன் பண்ணுறதா இருந்தாலும் யூ ஆர் ஸ்டில் எலிஜிபிள் ஃபார் த தேர்ட் ரவுண்ட், பட் யூ வில் ஃபோர்ஃபீட் த செக்யூரிட்டி டெபாசிட் அண்ட் உங்களுடைய டியூஷன் ஃபீஸ். நீங்கள் இந்த ஃப்ரீ எக்ஸிட் அங்கே கொடுக்குற ஸ்டிப்புலேட்டட் டேட்டை தாண்டி நீங்கள் ரிசைன் பண்ணால் கூட
நீங்கள் தேர்ட் ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கட்டின செக்யூரிட்டி டெபாசிட்டும் நீங்கள் கட்டின டியூஷன் ஃபீஸும் என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபோர்ஃபீட் ஆகிடும், உங்களுக்கு திரும்ப கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் திரும்பவும் 3வது ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் திரும்ப செக்யூரிட்டி டெபாசிட் பே பண்ணணும். அண்ட் சீட்டு கிடச்சதுன்னா டியூஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ணி அலாட்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது டவுன்லோட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஃப்ரீ எக்ஸிட். அப்போ இந்த ஸ்டிப்புலேட்டட் டேட் அப்படிங்கிறது தான் நமக்கு இம்பார்ட்டண்டான ஒரு டேட். ஸோ இந்த டேட் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தமிழக மாணவர்கள் ஃப்ரீ எக்ஸிட்டில் ஒரு கல்லூரியை விடலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவெடுக்கலாம். இப்போது கம்மிங் பேக் டு த மேஜர் பாயிண்ட், ஃப்ரீ எக்ஸிட்டில் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த சீட் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேர்ட் ரவுண்டுக்கு போகும். ஒரு குடும்பம் அல்லது இன்னும் ஒரு செட் ஆஃப் ஃபேமிலி, சில மாணவர்கள் எனக்கு இந்த ரவுண்டில் சீட்டு கிடச்சிடாதான்னு சொல்லி ஃபஸ்ட் ரவுண்டில் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு சீட்டு கிடைக்காம போயிடுச்சு, ஆனால் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த கல்லூரியில் நீங்கள் சேர்றது அப்படிங்கிறது அட்வைசபிள். இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் இந்த ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டை ஃப்ரீ எக்ஸிட்டில் விட்டால் கூட செகண்ட் ரவுண்டுக்கு அந்த சீட் அப்படிங்கிறது வந்துடும். அட்லீஸ்ட் செகண்ட் ரவுண்ட்லையாவது நீங்கள் வேண்டான்னு ஃபஸ்ட் ரவுண்டில் வேண்டான்னு விட்ட காலேஜில் வேறு யாராவது சேர்ந்துட்டு போயிடுவாங்க. இப்போ செகண்ட் ரவுண்டில் நீங்கள் அதை வேண்டான்னு சொன்னீங்கன்னா அந்த சீட்டு தேர்ட் ரவுண்டுக்கு போகும். அண்ட் அது கவர்மெண்ட் காலேஜஸாக இருந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது, யாராவது ஒருத்தர் அதே ஃபீஸில் சேருவாங்க. அடுத்து தேர்ட் ரவுண்டுக்கு போகும்போது அந்த சீட் வந்து ப்ரைவேட் காலேஜஸாவோ மேனேஜ்மெண்ட் கோட்டாவாகவோ இருந்துச்சு அப்படின்னா அந்த குடும்பங்கள் தேர்ட் ரவுண்டுக்கு போகும்போது சில கல்லூரிகள் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாக்கு உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஃபீஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அப்போது அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது நிறைய மாணவர்களை கஷ்டப்படுத்துது. சீட் எடுக்கும்போது நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும், அதுக்கு நான் ரெசிப்ட் தர மாட்டோம் அப்படின்லாம் சில கல்லூரிகள் சொல்கிறதாக மாணவர்கள் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. இப்போ இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறதுனால செகண்ட் ரவுண்டில் சீட்டு கிடச்சா அவங்க அட்லீஸ்ட் அந்த ரவுண்ட்லேயாவது அவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்களுக்கு வேண்டான்னா அந்த சாய்ஸஸை ஆட் பண்ணாது. செகண்ட் ரவுண்டில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது உங்களுக்கு எந்த கல்லூரியில் சீட்டு கிடச்சா நீங்கள் சேரலான்னு இருக்கீங்களோ அதை மட்டும் போடுங்க. எல்லா குருட்டு போக்கில் எல்லா காலேஜஸையும் ஆட் பண்ணாதீங்க. 37 கவர்மெண்ட் காலேஜ் நான் போடுறேன், நான் ப்ரைவேட் காலேஜஸ் 22 போடுறேன், 4 ப்ரைவேட் யூனிவர்சிட்டி போடுறேன், பிடிஎஸில் எல்லாத்தையும் போடுறேன், சீட்டு கிடச்சா நான் சேர மாட்டேன் அப்படின்ற முடிவு எடுக்காது. உங்களுக்கு எந்த காலேஜில் செலச்சா நீங்கள் சேரலான்னு இருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் போடுங்க. 37 காலேஜில் போட்டு எனக்கு எதில் கிடச்சாலும் நான் சேர்ந்துருவேன்னா தாராளமாக போடுங்க. 22 ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் போடுறேன் சார், கிடச்சினா கண்டிப்பாக சேர்ந்துருவேன், தாராளமாக ஆட் பண்ணிக்கோ. மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் போடுறேன் சார், எந்த காலேஜ் கிடச்சாலும் கண்ண முருட்டு போய் சேர்ந்துருவேன் அப்படின்னா அந்த காலேஜஸ்லாம் ஆட் பண்ணுங்கள். இல்லை சார் எனக்கு ஒரு பர்டிகுலர் காலேஜ் மேலே எனக்கு அபிப்பிராயம் இல்லை, அந்த காலேஜ் எனக்கு பிடிக்கலை, நிறைய பேர் வந்து தப்பாக சொல்கிறாங்க, ரிவ்யூ சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு சொல்கிறாங்க, எனக்கு அந்த காலேஜ் பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி செகண்ட் ரவுண்டில் சீட்டு வந்ததுக்கப்புறம் சொல்லாதீங்க. அந்த டிசிஷனை ஃபஸ்ட்டே எடுத்துடுங்க. அப்போ எந்தெந்த காலேஜஸில் சேரலாம் சேர வேண்டாம் அப்படிங்கிறத மாணவர்கள் பெற்றோர்கள் கலந்து ஆலோசித்து யோசித்து நல்லா என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு முன்னாடி டிசிஷன் எடுத்துருங்க. ஸோ தட் அது அட்லீஸ்ட் அந்த காலேஜில் வேறு யாராவது சேர்ந்துட்டு போயிடுவாங்கல்ல, நீங்கள் சேரலைன்னா பரவாயில்ல, வேறு யாராவது சேர்ந்துருவாங்க தானே. அப்போ பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகும். செகண்ட் ரவுண்டில் ஃப்ரீ எக்ஸிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது வந்து யோசிச்சு எடுங்க. நீங்கள் இந்த இடத்துல ஃப்ரீ எக்ஸிட் விட்டீங்க அப்படின்னா கூட ஆல் இண்டியா கோட்டாவில் தெர் இஸ் நோ ஃப்ரீ எக்ஸிட். நீங்கள் உல்ட்டாவாக சொல்கிறேன், தமிழ்நாட்டில் சீட்டு கிடச்சிருச்சு, தமிழ்நாட்டில் சேரப்போகிறேன், ஆல் இண்டியா கோட்டா சீட்டை விட்டுறலாமான்னா விடலாம், ஆனால் 2 லட்ச ரூபா போயிடும். ஸோ அப்போ ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து எந்த காலேஜில் சீட்டு கிடச்சா அங்கே சேர்றீங்க. சீட்டு கிடைக்கலங்கும்போது உங்களுக்கு வேணுங்கிற காலேஜஸை மட்டும் அடுத்தடுத்த ரவுண்டில் போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எந்த விதமான ஃபினான்ஷியல் லாஸும் இருக்காது. நீங்கள் ஒரே நேரத்தில் நிறைய கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அங்கே 1 லட்ச ரூபா, இங்கே 2 லட்ச ரூபா, அங்கே 1 லட்ச ரூபான்னு சொல்லி நிறைய இடங்களில் பிரித்து நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்டியிருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சீட் அலாட் ஆகி கடைசியில் எங்கேயுமே நீங்கள் சேர முடியும். ஒரு இடத்துல தான் சேர்ந்தீங்கன்னா ஒரு 4 இடத்துல நீங்கள் 1 லட்ச ரூபா கட்டிருந்தீங்கன்னா வேஸ்ட்டாக 4 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ எக்ஸிட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து இட் இஸ் அவைலபிள் இன் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி இந்த ரவுண்ட் 2. ஆனால் யோசித்து நல்லா இது பண்ணுங்கள். இது உங்களை மட்டும் சார்ந்த முடிவு கிடையாது, உங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மாணவர்களையும் இது பாதிக்கும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு எந்த காலேஜ் கிடச்சா சேரலாம்னு நினைக்கிறீங்களோ அதை மட்டும் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிவிடுங்க. அண்ட் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு அவங்க விரும்பின மருத்துவக் கல்லூரியில் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு ஆனாலும் ப்ரே பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.